திருமயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி பங்குனி பெருவிழா 6ஆம் திருநாள். 5 மூர்த்திகளுமே யானை வாகனத்தில் எழுந்தருளல். பஞ்சமூர்த்திகள் எல்லாருமே ஒரே வாகனத்துல எழுந்தருள்றது ரொம்ப சில வாகனத்துல மட்டும்தான் அப்படின்னு முதல் உற்சவத்தப்ப சொல்லியிருந்தேன். அதுல இந்த உற்சவமும் ஒண்ணு. கபாலீஸ்வர சுவாமி வெள்ளி யானை வாகனத்துல எழுந்தருள்வார். அந்த யானை வாகனத்து மேல ஒரு அம்பாரி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள எழுந்தருள்வார். இந்த யானைகள் அப்படின்னு சொல்றப்போ 8 யானைகள் சுவாமியை பூஜை பண்ணதா ஒரு ஸ்தல புராணம் உண்டு. மதுரையில அஷ்டதிக்கஜங்கள், இந்த உலகத்தை தாங்கக்கூடிய 8 திக்கஜங்கள், ஒரு திசைக்கு ஒரு யானை இந்த சிருஷ்டியை தாங்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே சுவாமியை பூஜை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்திர விமானத்தை அந்த 8 திக்கஜங்கள் தான் சுமக்கிறாங்க. அது இல்லாம இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் பல க்ஷேத்திரங்கள்ல சுவாமியை பூஜை பண்ணதா ஸ்தல புராணங்கள் இருக்கு. சுவாமியோடைய யானைக்கு ஐராவதம் அப்படின்னு பேரு, அம்பாலோட யானைக்கு புஷ்பதந்தம் அப்படின்னு பேரு, முருகப்பெருமானோட யானைக்கு இந்திரபோகம் அப்படின்னு பேரு. இப்படி பஞ்சமூர்த்திகளுமே யானை வாகனத்துல எழுந்துள்ளாங்க. சுவாமிக்கும் யானைக்கும் அவ்வளவு தொடர்புகள் இருக்கு. ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி யானை வாகனத்துல எழுந்தருள்றதோடைய தாத்பரியம் என்னன்னா, யானை கம்பீரத்தை காட்டக்கூடியது, யானை செல்வத்தை காட்டக்கூடியது. அப்படி அந்த செல்வத்துக்கும் கம்பீரத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய தெய்வம் அவர் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த உற்சவம் நடக்குது. இந்த வாகனத்துல சுவாமிய வந்து பார்த்தவங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு ஆகமம் சொல்லுதுன்னா, அவங்களுக்கு சகல செல்வமும் அவங்க முகத்திலேயே ஒரு தேஜஸும் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி அந்த தேஜஸை கொடுக்கக்கூடிய கபாலீஸ்வர சுவாமியோடைய திருவடிகளை போற்றுவோம். இது உங்கள் திருவிழா.